எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல செல்ஃப் ஹீலிங் காங்கிரீட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த பதிவுல நீங்க முழுமையா தெரிந்து கொள்ள போறீங்க. அதனால இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது சன் ஆஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். காங்கிரீட் ஸ்ட்ரக்சர், அதாவது பில்டிங் ஒர்க், ரோடு ஒர்க், பிரிட்ஜ் ஒர்க்னு சொல்லி பலதரப்பட்ட வேலைகள்ல வரக்கூடிய அந்த காங்கிரீட் போர்ஷன்ல பல நேரங்கள்ல பார்த்தோம்னா அந்த கிராக்ஸ் சொல்லக்கூடியது தானா ஏற்படுவதை நம்ம பார்த்திருப்போம். நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்கக்கூடிய அந்த கிராக்ஸ் ஆளை வச்சு சரி பண்ணிடுவோம். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல இந்த கிராக்ஸ் ஏற்பட்டு இருக்கும், நம்ம கவனிக்காம விட்டுருவோம். இதனால அந்த ஸ்ட்ரக்சர்னுடைய லைஃப்னு சொல்லக்கூடியது ரொம்ப நாளைக்கு போகாம பல வழியில நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கி தரும். இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி தானா சரி செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனையான இந்தியாவினுடைய செயல் வடிவமா தான் இந்த செல்ஃப் ஹீலிங் காங்கிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இதுல முக்கியமா என்னெல்லாம் இதுல சேர்க்கிறாங்கன்னா, பாக்டீரியா, மைக்ரோ கேப்சூல், கெமிக்கல் ஏஜென்ட்னு சொல்லி பலதரப்பட்ட பொருட்களை இந்த காங்கிரீட்ல சேர்க்கப்படுறதுனால இந்த காங்கிரீட் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை தானா சரி செய்யக்கூடிய அளவுக்கு அதனுடைய தன்மை மாறி போகும். இதனால வரக்கூடிய இந்த கிராக்ஸ் டெவலப்பிங்னு சொல்லக்கூடியது முற்றிலும் தவிர்க்கப்பட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ஆனது ரொம்ப நாளைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த காங்கிரீட்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பா கருதுறாங்க. இதுல இருக்கக்கூடிய மேஜர் டைப்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல பாக்டீரியா பேஸ்ட் செல்ஃப் ஹீலிங் காங்கிரீட், கேப்சூல் பேஸ்ட் செல்ஃப் ஹீலிங் காங்கிரீட், கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் செல்ஃப் ஹீலிங் காங்கிரீட்னு சொல்லி ஒரு 3 வகையான ஒரு காங்கிரீட்டை அதிக அளவுல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ரெண்டாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சருடைய லைஃப் ஸ்பேன் சொல்லக்கூடியது இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு விஷயத்துல இது ரொம்ப சேஃப்டியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த காங்கிரீட்னுடைய இனிஷியல் லேயிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அது நம்ம சாதா காங்கிரீட் லே பண்ணதை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவ் ஆகுறதுக்கு தண்ணி அவசியமா இருக்குது. அந்த ஈரப்பதம் அதுல இல்லாம இருந்தா இது ஃபெயிலியர் ஆகும். அதாவது இந்த ஒரு கிராக் வந்திருக்குன்னா, கிராக் வந்த இடத்துல தண்ணி ஈரப்பதம் இருந்தா மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அப்படி ரியாக்ஷன் ஆனா மட்டும்தான் இந்த கிராக் தானா மூட ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு பிரச்சனை இதுல இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதுல ஈரப்பதம் உள்ள இடத்துல தானா க்ளோஸ் ஆகுறதுனால பெரிய அளவுல இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னா, இதனுடைய மார்க்கெட் டிமாண்டை பொறுத்தது வரைக்கும் 2023 வரைக்கும் யூஎஸ் டாலர் 29 பில்லியன் இருந்தது. 2030 கால வாக்கில பாத்தீங்கன்னா 140 பில்லியன் அளவுக்கு இதனுடைய டிமாண்ட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி 2030 வரத்துல இது 250 பில்லியன் அளவுக்கு இந்த மார்க்கெட் டிமாண்ட்னு சொல்லக்கூடியது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றதுனால இதனுடைய ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியதும், இதனுடைய ரிசர்ச்னு சொல்லக்கூடியது, இதனுடைய டெவலப்பிங் சொல்லக்கூடியது தொடர்ந்து அதிவேகமா நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான சிஸ்டம் இதுதான் முதல் முறையா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா இல்ல. இது ஒரு அப்கிரேட் வெர்ஷனா தான் நம்ம கருத முடியும். என்ன காரணம்னா, ரோமன் ஆர்கிடெக்சரல் டைம் பீரியட்ல இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல பல ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமா இந்த தரவுகள் அவங்களுக்கு கிடைக்க வருது. இப்ப நாம செய்துட்டு இருக்கிறது அதனுடைய ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனா தான் நம்ம இதை இப்ப பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல சுண்ணாம்பை பயன்படுத்தி செய்துட்டு இருந்ததை இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சிமெண்ட் காங்கிரீட் பேஸ்ட் செல்ஃப் ஹீலிங்கா இதை நம்ம உருவாக்கி இருக்கோம்னு சொல்லக்கூடியதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பா கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்னும் பல கண்டுபிடிப்புகள் வரக்கூடிய நாட்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல வரும் அப்படின்னு சொல்லியே நாம நம்பலாம். அதே மாதிரி இன்னும் பல வகையான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றிய தகவல்களையும் நாம அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்ககிட்ட நான் சொல்றேன். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுல நம்ம என்ன பேசியிருக்கிறோம்னா, செல்ஃப் ஹீலிங் காங்கிரீட் அப்படின்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ், அதனுடைய யூசர்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல நாம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நீங்க உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.